ஹாய், ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ஒரு இஷ்யூ பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வேறு எதுவும் கிடையாது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற இஷ்யூ தான். அதை பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பற்றின இஷ்யூ பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிஸ்டர் கேகே அப்படிங்கிற யூடியூபர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒன்று வந்திருக்கு. ஏண்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கா இவ்வளோ பெரிய இஷ்யூ, யாருக்குமே வராத காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக அவருக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது அவர் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்க்குறாரு, அந்த வீடியோ பற்றின கருத்தை அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து பதிவிடுறாரு, அதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஐயா என்னையா சொல்றீங்க? பார்க்கறதெல்லாம் பேசிடலாமா, உனக்கு தோன்றதெல்லாம் நீ பேசிடலாமா, அதில் அவர் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு லேடி போயிருக்காங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் குதர்க்கமாக இருந்திருக்கு. இவங்களெல்லாமா ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறீங்க, அப்படி இவங்களெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனசில் ஃபர்ஸ்ட்டாக தோணக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வியை தான் மிஸ்டர் கேகேவும் கேட்டிருந்தாப்புல. இந்த மாதிரி வந்து கூப்பிட தப்பு தானே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அது எப்படி நீ என்னை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட் டீமோட டைப்லாம் வச்சு சோசியல் மீடியாவில் அவங்கள பற்றி யார் வீடியோ போட்டாலும் காப்பிரைட்ஸ் மேலே காப்பிரைட்ஸாக அடிச்சு தள்ளியிருக்காங்க. நமக்கு புது எதிரி வந்துட்டா நாம ஒன்று சேர்ந்துடும், கார்பரேட் எதிர்க்கிறவங்கள நசுக்கணும். அண்ட் மிஸ்டர் கேகேக்கு தான் காப்பிரைட் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வெளியே வந்து பேசினதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. பட் தெரியாத பல பேருக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. ஏன், என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் அர்ஜுனே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சிருப்பாப்புல, அர்ஜுன் அவருடைய பேரு. அவர் இதை பற்றி இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. ஸோ இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டதுக்கே இவங்க டேக் டவுன் பண்ணிட்டானுங்க அந்த வீடியோவை. புரிஞ்சுதா? போ போ. இவங்கெல்லாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், அதெல்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் போட தான் செய்வேன், நீ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு, அதை மீறி நான் கருத்து சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிளம்பி வந்தேனா அந்த வீடியோவை நான் தூக்கிக்கிட்டே இருப்பேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் ஸ்கூலில் காலேஜிலலாம் யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, கலெக்டர்ஸு, போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸு, நல்லா படித்து நல்ல நிலைமையில் இருக்கவங்கலாம் அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. வந்து அவங்க லைஃப்பில் அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி படித்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பசங்களோட ஷேர் பண்ணுவாங்க. அதை ரிசீவ் பண்ணுற பசங்களுக்குமே பரவாயில்லையே, இது நல்ல மோட்டிவேஷனலாக இருக்கே, இதே மாதிரி நம்மளும் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த உலகம் மதிக்கிற அளவுக்கு மனிதனாக்கி இருப்பது இந்த பள்ளிக்கூடம் தான். ஆனா இப்போ யாரையோ கூப்பிடுறானுங்க. சோசியல் மீடியால வீடியோ போட்டு வைரல் ஆயிட்டா போதும், அவன் எந்த மாதிரி வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆயிருக்கான் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அவன் ஃபேமஸ் ஆயிருக்கானா எல்லாருக்கும் தெரியுதா, சரி ரைட், அப்ப அவனை சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணு, ஸ்டேஜ்ல மைக்க கொடுத்து பேச விடு அப்படிங்கிற மாதிரி பேச விட்டுறாங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது, கலிகாலம். இங்க இருக்கிற பசங்க எதை ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய மாட்டுது. இதே மாதிரி தான் இப்போ நடந்த இன்சிடென்ட்லையுமே ஒருத்தங்க ஸ்டேஜில் இருந்து பேசிட்டு இருக்காங்க, மோட்டிவேஷனல் எல்லாம் கொடுக்குறாங்க, சரி ரைட் நல்லா பேசுறாங்களே, இவங்க யாரும் நமக்கு தெரியலையே, வா சோசியல் மீடியாவில் தேடி பார்ப்போம்னு போய் தேடி பார்க்கும்போது ஆரம்பிச்சிட்டாங்களே இவங்க இப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது, ஓ அப்ப இப்படி பண்ணா கூட நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அந்த பையனுக்கு வரும். ஸோ இதை கூட ஒருத்தன் கேள்வியை கேட்க கூடாதா, இந்த மாதிரி வந்து கூப்பிட தப்பு தானே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அடியே எங்கடி ஓடுற, வந்துட்டானுங்க, எங்காவது போய் ஒளிஞ்சுக்க. அண்ட் இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூலாம் இப்போதான் புதுசா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கிடையாது. இதுக்கு முன்னாடியே பாத்ரூம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த பாத்ரூம் டூரை கலாய்ச்சி பல பேர் வீடியோ போட்டாங்க. ஏன், நான் கூட வீடியோ போட்டேன். அண்ட் எனக்குமே காப்பிரைட் கிளைம்லாம் வந்துச்சு, நிறைய பேருக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்துச்சு. அப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்போது நிறைய பேர் அந்த இஷ்யூ பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் அதை சார்ட் அவுட் பண்ணாங்க. என்ன ஒரு அடி, என்ன ஒரு உதை, என்ன அராஜகம், என்ன அடக்குமுறை. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி கார்பரேட்டை வச்சு சோலோ கிரியேட்டர்ஸ் இல்ல வந்து சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆகிற வீடியோ பத்தி கருத்து சொல்றவங்களுக்குலாம் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டு இருக்காங்க. சோ அகைன் இப்போ மறுபடியும் பூம் ஆயிருக்கு. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். அண்ட் இது வந்து பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு நடக்கும்போது அது வெளிப்படையா தெரிஞ்சுது, சரி ரைட் அவங்க வந்து வெளியே பேசுறாங்க, இவங்க பேசும்போது சரி இவங்க சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கா, அப்ப எல்லாரும் பேசலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடும். பட் நிறைய சின்ன சின்ன சேனல்ஸுக்குமே இந்த மாதிரி கார்பரேட் ஸ்ட்ரைக் எல்லாம் வரதான் செய்யுது. பட் அவங்களால அவங்க வெளியே வந்து சொன்னாலுமே இது
பெருசா வெளியே தெரிய மாட்டுது. அந்த விஷயத்தை எடுத்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இந்த மாதிரி பேசுறதும் கிடையாது. எங்களுக்கு எதனா ஆச்சுன்னா ஏன் ஆச்சுன்றதை நீ தாண்டா வெளில போய் சொல்லணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் யாருக்காச்சும் வரும், அவங்க வெளியே வந்து பேசுவாங்க. உடனே எல்லா யூடியூபர்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவோம். ஒரு பயங்கர பூம் ஆகும். கொஞ்ச நாளைக்கு யாரும் இந்த ஸ்ட்ரைக்கும் கொடுக்காம இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஸ்ட்ரைக் வரும், மறுபடியும் பேச ஆரம்பிப்போம். அப்படின்னா இங்க பிரச்சனைக்கு தீர்வு தேவையில்ல சார், இன்னொரு பிரச்சனை தான் சார் தேவை. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் கே கேட்டிருந்தார் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஒன்று வேணும். அதாவது ஒருத்தவங்களை பற்றி டீஃபைம் பண்ணி பேசுகிறோம், ஒருத்தவங்க பண்ணாத விஷயத்தை நம்ம பண்ண மாதிரி சொல்லிட்டோம், இல்லை தப்பாக பேசுகிறோம் அப்படிங்கும் போது அவங்க கேஸ் கூட போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நியாயமான கேள்வியை நியாயமான விதத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் கேட்கும்போது அதை வந்து அலோவ் பண்ணணும். நான் அதையும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கார்பரேட் டீமோட டைப்லாம் பண்ணி ஸ்ட்ரைக்கெல்லாம் அடித்து யாரையுமே பேச விடாமல் அப்படி வாயை மூடுறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. சொசைட்டி கேள்வி கேட்குமா கேட்காதா, கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா யூடியூபர்ஸ் எல்லாருமே முதல்ல யுனைட்டியோட இருக்கணும். உங்களை ஒருத்தரை தொட்டா 7 பேரும் அவரை தூக்கணும்ல. சின்ன சின்ன யூடியூபர்ஸாகவே இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூவோ இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகள் வரப்போது அதுவுமே அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு முதல்ல எல்லா யூடியூபர்ஸும் தமிழ் கம்யூனிட்டி வந்து ஒற்றுமையோடு இருக்கணும். ஸோ இதுக்கான ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க கிட்ட கொண்டு போய் அவங்க நமக்காக சொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இது நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம், பட் ஒரு பெரிய ப்ராசஸ். இதை யாராச்சும் இனிஷியேட் பண்ணணும். அப்படி இனிஷியேட் பண்ணும்போது எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இதுக்கான இனிஷியேட் எப்படி, சப்போர்ட் எப்படி அப்படிங்கிறத எல்லா யூடியூபர்ஸுமே சேர்ந்து பேசி தான் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு, இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த பிரச்சனை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. சரி ரைட், இப்போ உங்களுக்காகவே சில ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். அதையும் ஒரு ஷீட் பண்ணிடுமா? சரி, ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜ்கமல் ரெட் ஜெயிண்ட் 2 பேருக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ண போறேன். இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகல. நம்ம 2 பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. அது கரெக்டான கதையை கதாபாத்திரம் கிடைக்கும், கிடைச்சு ஆக்ட் பண்ணணும். இன்னும் பிளான் இருக்கு சார், பிளான் இருக்கு. இன்னும் டைரக்டர் கதை கதாபாத்திரம் ரெடி ஆகும். இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்? ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே போட்டு கேரிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் அவசரப்பட்டு தான் வாயை விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பார் போலயே. ஏன்னா கூலி படத்துடைய ரிலீஸுக்கு அப்புறமா நான் உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் 2 பேரையும் வச்சு நான் மறுபடியும் ஒரு படம் பண்ண போறேன், அதனால தான் கைதி 2 போஸ்ட்பான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. கடைசியில் பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இன்னும் டேரக்டர்லாம் ஃபிக்ஸ் ஆகலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. ராஜ்கமல் ரெட் ஜெயிண்ட் 2 பேருக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ண போறேன். இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகல. சரி ரைட், இது போனா என்ன இருக்கவே இருக்கு கைதி 2. நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்கு தான் பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒர்க் பண்ண போறாரா, இல்ல அதுக்கும் நடுவுல தலையை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வேற பேச்சு அடிபட்டு இருக்கு. சரி, அதை பண்ணலான்னு களத்துல இறக்க போறாரான்னு தான் தெரியல. எனக்குமே அஜித் சார் ஒரு படம் பண்ணணும்னு இருக்கு சார். ஆக்ஷன் சைடு வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு என்னோட கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்ல. இருங்க பாய். படம் வந்து பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்னு பார்த்தேன். இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்காரு சார், அவரோட கதையை தான் நீங்க படமா எடுக்கிறீங்கன்றாங்க. உண்மையுமே சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, சொந்த கற்பனை தாங்க. நான் என் கிராமத்துல பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை, என் மனசை பாதிச்ச ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை, கற்பனை கதை, ஒரிஜினல் கேரக்டர். அந்த கோயம்புத்தூர் செஃப் வேற யாரும் கிடையாது, இப்ப ரொம்ப வைரலா இருக்கக்கூடிய நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் தான். நம்ம மாதம்பட்டி ரங்கராஜுடைய பயோபிக் தான் இட்லி கடை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளையை வர கிளப்பி விட்டாங்க. அதை கிளாரிஃபை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இங்க கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. சொந்தமான கதை, கற்பனை கதை, ஒரிஜினல் கேரக்டர். இட்லி சுடுறதுன்னா அவ்வளவு இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. கூலி நம்ம இங்கிலீஷ் வெர்ஷனா? When Rajashekar died, he told something in Dayal CS. Does anyone know what he told? தெரியுமா? Da மறுபடியும் I must cake. When Rajashekar died, he told something in Dayal CS. Does anyone know what he told? தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஓ ஓ ஓ, அதோட இங்கிலீஷ் வெர்ஷனா இருந்தாலும் தெரியுமா மட்டும் தமிழ்லயே வச்சிருக்கீங்க. உள்ளே உங்களது ஆங்கில பூர்வீகமே இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக தெரியுமா தமிழில் தான் இருக்க வேண்டும். இதுல வேற மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தமிழ்ல தான் வருது. Does anyone know what he told? தெரியுமா? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஆக மொத்தத்துல கூலி படம் நல்லா ஓடிச்சோ இல்லையோ, கூலி படத்துல வந்து 4-5 டயலாக் மட்டும் ரிப்பீட்டா ஓடிக்கிட்டே இருக்கடா. நாகார்ஜுனாவா? யாருக்காவது தெரியுமா?
மேனேஜர் ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணா இதை பண்ணுங்களா? உங்களுக்கு ஒரு 7 தாப்பில் ஒருத்தன் இருந்து நிமிஷம் கொடுக்குறான், அவன் ஃபோட்டோ கிடைச்சா விட்டுறாதீங்க. அவனுடைய வாயில் ஒரு பெருக்கல் குறியை ஒன்று போட்டு விடுங்க. அந்த ஃபோட்டோவை சுருட்டி ஒரு தேங்காய் எடுத்து தண்ணியை கண்ணு திறந்து ஓட்டைய உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அவன் ஃபோட்டோ உள்ளே போட்டு தேங்காய் சீல் வச்சு அடைச்சிட்டு பொடி பொடியா அழிஞ்சு போகணும். அந்த தேங்காயை கொண்டுட்டு போய் கருப்பு துணியில் கொண்டுட்டு போய் புளிய மரத்தில் கொண்டு கட்டிடுங்க. அவன் கப்சிப்புன்னு உட்காந்துருக்கான். என்னடா இந்த பில்லி சூனியம்லாம் வைப்பாங்களே அதுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பாருங்க. அவன் போட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து வாயில இன்ட்டு மார்க் போட்டு தேங்காய் கண்ணை உடைச்சி தண்ணியை வெளியே எடுத்து அதை உள்ள போட்டு கருப்பு துணியில கட்டி புளிய மரத்துல கட்டி விடணுமா? சரி, இந்த வீடியோக்கு அப்படி என்னதான் கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே பார்த்து குபீர்னு சிரிச்சிட்டேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். தாத்தா நாளைக்கு வைக்கிற உனக்கு சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஐடியா கொடுத்தாப்லையோ அவருக்கே ஜூடியோ வச்சிட்டேன். சாம்பார் ஆப் எனக்கு. அட பாவமே, இதுக்கெல்லாம் நாங்க எவ்வளவோ பரவாயில்ல போலையேங்க. நாங்கெல்லாம் பேண்டெல்லாம் மேல தூக்கிட்டு அதுக்கு மேல வேஸ்டியை கட்டிட்டு சுத்துவோம். அதுக்கப்புறமா சரி ரைட்டுன்னு கழட்டி போட்டுருவோம். ஆனா இந்த மனுஷனை பாருங்க, கோமணத்தை சொறி வச்ச மாதிரி முன்னாடியே சொறி வச்சு மேட்ச் பண்ணிட்டாரு. எந்த பிளானட்ல இருந்துடா வந்த? பட் சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஐடியாவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பேண்ட் போட்டுக்கும் போது வேஸ்டி கட்டக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா இந்த ஐடியாவையும் ஒரு கை பார்த்துருவோம். ஒரு கை பாப்போம்ல. பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் இவனுக்கு கொடுக்கடா. அவன் உள்ள தள்ளதுக்கு அப்புறம் அவன் திரும்பிட்டான். வெளியே இருக்கும்போது பாருங்க உடம்பு திரும்பியே இருக்குது. என்னென்ன பண்றாங்க. அது ஹிந்தி சீரியலுடைய டைரக்டர்ஸ்லாம் யோசிக்கிற மாதிரி வேற எவனாலையும் யோசிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகமா இருக்கும். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இப்ப கூட பாருங்களேன், ஐஸ் பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சாலும் இவன் திறந்துட்டு வெளியே வந்துடலாம்ல. அதெல்லாம் பீரவா போட்டு லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஆனாலும் வரமாட்டான். அவன் தட்டுன்னு தட்டுறான். அது அந்த புள்ள காதுக்கு கேட்கவே இல்லை. இருந்தாலும் இந்த புள்ள எப்படியாச்சும் இந்த ஐஸ் பெட்டிக்கு போகணுன்றதுக்காகவே கீழே கிடந்த சாரி எடுத்து அந்த சொறி வர விட்டாங்க திடீர்னு. சுட்டும் வீடி சூடாரே. டேய் எப்படா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஏண்டா எப்பேற்பட்ட ஃபைட் சீன் இது, அதை எடுத்து காமெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? சார் ஒரு நிமிஷம் இங்க வந்து பாருங்க. இந்த ஆளு இன்னும் அடங்கலையா சொல்லிட்டு அவர் என்னோட ஜாதகத்தை வாங்கிட்டாரு. பிறந்த நேரம் சிவாஜி கணேசனோட ஜாதகமும் என் ஜாதகமும் ஒன்னா இருக்கான். எப்படிதான் நீங்க வாங்க. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், எஸ்பிபி, அப்புறம் இன்னொரு ஒருத்தவங்க சொன்னாங்க ராஜராஜ சோழன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. கோயில் கட்டின ராஜராஜ சோழன் அவங்க சொன்னதுப்பா இல்ல சொல்றேன். அவங்க சொன்ன ரீசனே சொல்ல வரேன். நான் ரொம்ப அதெல்லாம் நம்ப மாட்டேன். ஜாதகம் கேட்டாரு, பிறந்த டைம் கேட்டாரு, அப்ப அதை கால்குலேட் பண்றாரு. 2 நாளுக்கு நடப்பு நம்பிக்கை உறுதி, போக்குவரத்துல சேதம். நான் வந்து தனுசு ராசி புராண நட்சத்திரம், லக்னம் வந்து கும்ப லக்னம். கும்ப லக்னம் 3ஆம் பாதம் சதயமா. சோ இது யாருக்குன்னா அவங்களுக்கு தான் இருக்குமா, அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணி சொல்றாங்க. அது உண்மைதான்ப்பா, ஏதோ ஒரு பவர் இருக்கணும். நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சொன்னாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுவாரு. பார்த்தா கடத்த அதெல்லாம் உண்மைதான்ப்பா அப்படின்னு முடிக்கிறாரு. நான் ரொம்ப அதெல்லாம் நம்ப மாட்டேன். அது உண்மைதான்ப்பா, ஏதோ ஒரு பவர் இருக்கணும். ஆறபோது இருந்தாலும் யாரை எழுப்பி விட்டது. ஆனா தன்னை பத்தி தானே பெருமையா பேசக்கூடிய பல பேர் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த அளவுக்கு பேசி எவனையும் பார்த்திருப்போமா அப்படிங்கிறது தெரியல. அதுலயும் குறிப்பா இந்த மனுஷன் யாரை விட்டாலும் சிவாஜி கணேசனை மட்டும் விடவே மாட்டாரு போல இருக்கு. நடிக்கிறதா இருந்தாலும் சிவாஜி கணேசன் தான், கடத்துல ஜாதகம் ஒத்து போறதா இருந்தாலும் சிவாஜி கணேசன் தான். சிவாஜி கணேசனோட ஜாதகமும் என் ஜாதகமும் ஒன்னா இருக்கான்.
அதுலயும் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், எஸ்பிபி வரைக்கும் கூட ஓகேங்க. கடைசியில ராஜராஜ சோழனையும் விட்டு வைக்கல பாத்தீங்களா? நாங்க ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். எது நாகார்ஜுனாவா? அது நாகார்ஜுனா ஃப்ரம் மீஷோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மனுஷனை பார்க்கறது கொஞ்சம் நாகார்ஜுனா மாதிரி தான் இருக்காப்ல. என்ன தாடி இல்லைன்னு சொல்லிட்டு கறி எடுத்து பூச்சிக்கிட்டாப்ல. வளர்ந்தா நாங்க வரையறோம், வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பரட்டிக்கிட்டு இருக்காங்க, போக தப்பி. தங்கம் விற்கிற விலைக்கு வேற வழி தரல ஆத்தாவா? பரவாயில்லையப்பா, நல்ல ஐடியாவால இருக்குது. உண்மையிலேயே இப்ப தங்கம் விற்கிற விலைக்கெல்லாம் எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. ஆனா இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிக்கலாம் போலயே. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை அண்ட் டேக் கேர்.